சிவாய நம. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவை நிறையா பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச உதவிகளை மேற்கூரை ஷெட் அமைக்கிறது உதவி பண்ணியிருந்தீங்க. நல்லபடியாக சுவாமிக்கு மேற்கூரை அமைச்சு ஷெட்டு போட்டாச்சுங்க. இதுக்கெல்லாம் கைமாறா எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். 1000 கோடி நன்றிகள். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஈசன் அருளால் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல இன்னும் நிறைய பணிகள் பாக்கியிருக்கு. மலை மேலே ஏறுறதுக்கு சரியாந்திர வழி இல்லை, அதுக்கு படிகள்லாம் செதுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றிலும் நிறைய புல் செடி கொடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு உழவார பணி நம்ம அடியார்கள் வச்சு பண்ணணும். அதே மாதிரி இந்த மலையை சுற்றிலும் 3 குன்றுகளாக இருக்குது. 3 குன்றுகளிலும் ஒரு தெய்வங்களாக பிரதிஷ்டை பண்ணணும். முதல் குன்றில் ஆஞ்சநேயரையும், 2ஆம் குன்றில் விநாயகரையும், 3ஆம் குன்றில் துர்க்கையம்மனையும் வச்சு பிரதிஷ்டை பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உதவி பண்ணட்டும், நிறைய பேர் நேரில் சாமி கும்பிடட்டும். இந்த சுவாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற வழியில் கண்டிகை மலை மேலே சுவாமி இருக்கிறாருங்க. இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது. அதே போல் இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும். நிறைய பேர் இந்த இடத்துல வணங்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம திருப்பணி சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.